ஆல்ரெடி இருங்க லைட்டாக எதாவது குடிச்சிட்டு வரேன். இது ஒரு நண்பர் கேட்டார், ப்ரோ உண்மையாகவே கப்பில் டீ காஃபி இருக்கான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு புகை தெரியுதா வீடியோவில்? தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ரைட்டு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தளபதி கச்சேரின்னு ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணி அந்த வைப்லேருந்தே பார்த்தீங்கன்னா வெளியே வர முடியல. ஃபஸ்ட்டு கேட்குறப்போ தளபதி அப்படி தான் நம்ம பார்த்தோம். ஒரு மியூசிக்கல் இந்த ஆடியோ ஃபைலாக இருக்கிறவங்களுக்கு சாங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தி பெஸ்ட்டுன்னெலாம் சொல்ல மாட்டேன், பட் சரியான வைப் மெட்டீரியல். ஹோம் தேட்டரில் வீட்டில் வச்சுலாம் நான் கேட்டுட்டு வைப் பண்ணிட்டு இருந்தேன் சவுண்ட் எஃபெக்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, ரைட்டு. இந்த வீடியோட டைட்டிலுக்கு நம்ம வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரேண்டமாக அப்படியே 1-2 வீடியோஸில் சில மோட்டிவேஷன்ஸ்லாம் பேசிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டியோண்டு மோட்டிவேஷனு பார்த்துட்டு வந்துருங்க. லைஃப்பை நினச்சா ஒரு மாதிரி பயன்றதை தாண்டி ஒரு மாதிரி பேனிக்காக இருக்குது. டைம் நாங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுது. இப்போ தான் 2025 வந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் 2 மாதத்தில் 2026. எவ்வளோ ஸ்பீடாக போகுது இல்லை டைமு. நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் லைஃபுக்கெல்லாம் டைமே கொடுக்க முடியாதுங்க. பட் ஆனால் அந்த இருக்கிற டைமுக்கு ஒரு லைஃப் கொடுக்கலாமே. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் ஃப்ரெண்ட்ஸை நினச்சிருப்போம். அதில் சில ஃபேக்கான பீப்புள் இருந்திருப்பாங்க. பட் ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதில் ஒரு பர்சன் நீ டவுனாக இருக்கிறப்போ, டிப்ரெஷனாக இருக்கிறப்போ உங்க கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க கூடலாம் ஒரு நல்ல குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே. யாருக்காக இங்கே வெயிட் பண்ணவே மாட்டாங்க. இப்போது இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இந்த ஸ்கூலுக்கு காலேஜ் போகிறப்போ காலையில் 9 மணிக்கு பெல் அடிப்பாங்க. அந்த 9 மணிக்கு அடிக்கிற ஸ்கூல் பெல்லோ காலேஜ் பெல்லோ அந்த டைமில் இரிட்டேட்டாக தான் இருக்கும். அதுவே ஈவினிங் 4 மணிக்கு அடிக்கிற அதே பெல்லு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். இங்கே நம்மளோட மைண்டு, நம்மளோட சிச்சுவேஷன் தான் மேட்ரு. நம்ம எப்படி யோசிக்கிறோம், ஒரு விஷயத்த நம்ம எப்படி பார்க்குறோன்றது தான். நீ பேனிக்கானால் சின்ன விஷயம் கூட பெருசாக தெரியும். நீ பேனிக் ஆகாமல் அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடினா பெரிய விஷயம் கூட உனக்கு ஈஸியாக தான் தெரியும். இருக்க போகிறது எத்தனை வருஷமோ. இந்த வீடியோ பார்க்குற நீங்களாக இருக்கட்டும், இந்த வீடியோ பண்ணுற நானாக இருக்கட்டும், எல்லோரும் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் எவ்ரிடேயில். ஒருத்தரோட லைஃப் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட். நம்ம இருக்க போகிறதே கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாளுமே கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெஸ்ஸு அதுலேயே வாழ்ந்துட்டு அப்படியே போயிடணுமா? கொஞ்சம் இருக்கிற டைமுக்கு ஒரு லைஃப்பை கொடுங்க. குவாலிட்டியான டைமை ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதை வச்சு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ மோட்டிவேஷன் பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒரு சின்ன வகையில் மேபி ஒரு சின்ன அப்லிஃப்ட் நான் பண்ணியிருப்பேன் நான் நம்புகிறேன். ஆல்ரெடி ஒரு பாட்டுக்கே எங்கள் ஹைப்பு தாங்க முடியல. அண்ட் ரீசெண்டாக எனக்கு கிடச்ச ஒரு இன்ஃபர்மேஷன், இது எந்த அளவுக்கு அஃபிஷியல் அன்அஃபிஷியல்லாம் தெரியாது. இதுக்கு மேலே இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்குமே அந்த ப்ரொடக்ஷன் டீம் உங்களை ஹைப்பில் வைக்க போகிறாங்களோ இல்லையோ, நான் உங்களை ஹைப்பு மேலேயே பார்த்தீங்கன்னா வைக்க போகிறேன். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஜனநாயகனோட 2வது பாடல். இந்த 2வது பாடல் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ரெகுலராக ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் பாடல் மாசா விடுவாங்க தளபதி படத்துக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மெலடி, இந்த எமோஷ்னலாக பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ ட்ரை பண்ணுவாங்க. பட் என்ன ஒரு சர்ப்ரைஸ்னா, இந்த ஜனநாயகன் அப்படின்றது ஒரு மாபெரும் ஒரு ஃபேர்வலாக இருக்க போகுது தளபதி விஜய்க்கு. கரெக்டுங்களா? சொல்லும் போதே எனக்கு தலைவலிக்குதே இந்த ஃபேர்வல் அப்படின்ற வார்த்தை. அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் தி பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸாக இருக்கட்டும், அவருக்காக இருக்கட்டும், ஒரு நல்ல ஃபேர்வெல் கொடுக்கணும். இதுதான் ஆக்சுவலாக ஒரு ப்ரொடக்ஷனோட ஒரு முக்கியமான வேலை. கரெக்டுங்களா? டைரக்டர் நெல்சன், லோகேஷ் கனகராஜ் அவர்கள், அட்லி அவர்கள் இந்த ஜனநாயகனோட இந்த செலிப்ரேஷன் பாடல் ஒன்று ரிலீஸ் ஆச்சுல்ல, இந்த தளபதி கச்சேரின்னு சொல்லிட்டு படம் வரப்போ ஒரு ஃபேர்வெலாக பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் க்ளோஸ் டைரக்டர்ஸ் எல்லாமே இந்த பாட்டிலையும் இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியில் வரப்போகிறதா ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டேன். கேட்ட உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம். இன்னொன்று என்னென்னா, இதில் தளபதி பாடி இருக்காருல்ல, பட் இந்த படத்தில் ஜனநாயகனில் இன்னொரு பாடலும் தளபதி பாடி இருக்கிறதாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. இது எந்த அளவுக்கு அஃபிஷியல்னு தெரியல. நமக்கு தெரிஞ்ச சில க்ளோஸ் சோர்சஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இது மேபி செகண்ட் சிங்கிளாக இருக்கலாம். அந்த செகண்ட் சிங்கிளுக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் 2 மாதத்தில் படம் வரப்போகுது. 2 மாதத்தில் படம் வரப்போகுது அப்படின்னா அப்டேட்ஸ் ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் டீம் ஒரு சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க. ஸோ மேபி இந்த வீக்கெண்டு கூட we can expect an update. பட் இந்த 2வது பாடல் அப்படின்றதோ இல்லை அடுத்தது ட்ரெய்லர் அப்படின்றதோ ஆடியோ லான்ச் அப்படின்றத நமக்கு ஃபியூச்சரில் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த ஆடியோ லான்ச் விஷயமாகவும் ஒரு 4-5 விஷயங்கள் நான் கேதர் பண்ணி வச்சிருக்கேன் தெரிஞ்ச சோர்சஸ் கிட்ட இருந்து. பட் இதில் எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்யன்லாம் எனக்கு தெரியாது. பட் கேள்விப்படும் போது சாச்சா அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு தோணுது. பட் தெரியல என்ன டீம் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு. அதை நான் ப்ராப்பராக இன்னும் அனலைஸ் பண்ணிட்டு இன்னொரு வீடியோ நாளைக்கு நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். பட் இப்போ ஜனநாயகனோட 2வது பாடல் அந்த ஒரு கணக்குக்கு நம்ம வந்துடலாம். ஸோ ஜனநாயகனோட செகண்ட் சிங்கிள் எய்தர் மெலடியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மியாக தான் இருக்குது. 2வது சிங்கிள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பயங்கரமான ஒரு பாடல். முக்கியமாக அரசியல் ப்ளஸ் இந்த மக்களுக்கு நல்லது பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம நாட்டில் நடக்கிற தவறுகளாக இருக்கட்டும், நம்ம ஸ்டேட்டில் நடக்கிற தவறுகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்குற மாதிரி தளபதி சில பாடல் வரிகள் இதில் வச்சிருக்காரு, அவர் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டேன்.
இந்த தளபதி கச்சேரிக்கே நிறைய பேரால் ஜீர்ணிக்க முடியல. இன்னும் கூட அந்த ஜெலிசில் குடிச்சுன்னு சுற்றினு இருக்கானுங்க. ஸோ இந்த பாட்டெலாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் போல் மண்டை பிச்சுன்னு ஓடுவானுங்க போல. ஐயோ ஐயோன்னு சொன்ன இந்த வடிவேலு காமெடி ஒன்று வரும்ல. எனக்கு தெரியல, இப்போ வரலாம் பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை குறைச்சல் கொடுக்கல. ஏன்னா ஒரு டிவிக்கில் அரசியலில் வந்துட்டார்ல, ஸோ அதனால் பிரச்சனை கொடுக்கல. இப்போ என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த படத்தை சீண்ட ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது. இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜனநாயகன் என்னதான் ரீமேக்காக இருந்தாலும், இன்னொரு ஸ்டார் அந்த படத்துலேருந்து எடுத்துன்னு வந்த படமாக இருந்தாலும், இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் மாறும். ஒரு படம் அப்படின்ற 2.5 மணி நேரம் நம்ம பார்க்காம நடக்கிற உண்மை சம்பவங்களை இந்த படத்தில் கண்டிப்பாக வைப்பாங்க. ஒரு கத்தி படம் பார்த்துருப்போம், அதில் கிளைமேக்ஸ்லாம் செம ஃபியூரியஸாக இருக்கும். அதை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். லெட்ஸ் சி ஹெச் வினோத் என்ன குக் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இந்த ரீமேக் இதெல்லாம் நம்ம சைடில் வைப்போம். அவர் ஹேட் பண்ணுறவங்க ஹேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் ஸ்டில் இந்த 2வது பாடலுக்கு செம்ம ஈகராக வெயிட் பண்ணுறேன். தளபதி என்ன இதில் பாடியிருக்காரு, யார் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க, எனக்கு லிரிசிஸ்ட் விவேக் தான் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வச்சு செய்ய போகிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. அண்ட் ஜனநாயகனோட தீம் மியூசிக் தி மோஸ்ட் பயங்கரமாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் அனிருத் அவர்களுக்கு நிறைய படங்கள்ங்க பாலிவுட்லேயும் பண்ணுறாரு, இங்கே கோலிவுட்லேயும் பண்ணுறாரு, டோலிவுட்லேயும் பண்ணுறாரு, எல்லா வுட்லேயும் பார்த்தீங்கன்னா தலைவன் பண்ணிட்டே இருக்காப்புல. இந்த குறிப்பிட்ட டைமில் ஜனநாயகனுக்கு தி பெஸ்ட் ஆல்பமாக கொடுக்கறதுக்கு ஃபுல் முயற்சி எடுத்து முடிச்சிருக்காப்புல. அண்ட் இதில் ஹனுமான் கைண்டோட பாடல் வரிகள்லாம் வரப்போகுது அப்படின்றது செம்ம ஆச்சரியமாக இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் இட். எனக்கு கேள்விப்பட்ட உடனே ஃபஸ்ட்டு எனக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆனது, இந்த ஹைப்போட நான் தூங்கக்கூடாது, இதே ஹைப்போட நீங்களும் தூங்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோன்றதை நான் மெயினாக பண்ணுறேன். அண்டு வேற என்ன அவ்வளோதான். இப்போதைக்கு எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இதுதான். அண்ட் அடுத்தது ட்ரெய்லர் எப்போ வரும், டீசர் எப்போ வரும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நமக்கு அப்டேட்ஸ் வரப்போ கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். அண்ட் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோ இந்த சாங்கில் ரிலீஸ் ஆச்சு இல்லை, நீ ரியாக்ஷன்லாம் பண்ணேன், பட் அந்த விஷுவல்லாம் போட்டு ரியாக்ட் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அமைச்சராக இருக்கிற யூடியூபர்ஸ் அதை பண்ணுவாங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா, இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்காரன் நினச்சா அந்த வீடியோவை ஸ்ட்ரைக் பண்ணி தூக்கிடலாம். அவங்க ஸ்ட்ரைக் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படின்னா சேனலும் பிரச்சனைலாம் மாட்டிக்கும். இத்தனை வருஷமாக நம்ம காப்பாற்றி வச்சுருக்கிற ஒரு விஷயம் அது. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. பட் ஜனநாயகனோட ட்ரெய்லர் இல்லை டீசர் அடுத்தது வரட்டும், என்ன ரிஸ்க்கானா பரவாயில்ல, ப்ராப்பராக உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லரை பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். இது என்னோட உறுதி. அது எப்படியாவது அந்த காப்பிரைட் வராமல் நான் ஏதாவது கிம்மிக்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ண போகிறேன். இதோட வீடியோ கட் பண்ணிக்கிறேன் கைஸ். அண்ட் நம்மளோட அடுத்த மியூசிக் ப்ரோ ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆகிடுச்சு ப்ரோ, நீ இப்போ மோட்டோ விலாகும் பண்ணுறதில்ல, ட்ராவலும் பண்ணுறதில்ல, அந்த இண்டிபெண்டன்ட் சாங்ஸும் ரிலீஸ் பண்ணுறதில்ல, என்னதான் பண்ணுறேன்னு கேட்பீங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனா, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிரேக்கில் இருக்குது அப்படின்றத தாண்டி அடுத்தது பெருசாக ஒன்று பண்ணணுன்றது தான் என் மைண்ட் செட்டில் இருக்குது. ஒரு 10 இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட் 6 மந்த்ஸாக ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு முட்டி மோதின்னு இருக்கேன் நான். ஒன்று ஷூட்டிங் முடிஞ்சால் டைரெக்ஷனில் பிரச்சனை, டைரெக்ஷனில் பிரச்சனைனா ஷூட்டிங்கில் பிரச்சனை, ரெண்டுத்தையும் முடிச்சிட்டோன்னா எடிட்டிங்கில் பிரச்சனை, அந்த 2-3மே கரெக்டாக இருக்குன்னா எனக்கு பிரச்சனை. இப்படி தான் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. பிரச்சனைன்னு சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தான். எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது, மற்றபடி எதுவும் கிடையாது. கூடிய விரைவில் அதெல்லாம் கூட வந்துடும். நீங்கள் பண்ண வேண்டியது கொஞ்சம் கீப் காம். ஜனநாயகன் இப்போ நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம், சின்ன அப்டேட் அப்படின்னு தும்முனா கூட ஒரு அப்டேட்டை நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். இதே ஹைப்பில் இதே என்ஜாய்மெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். அண்ட் தெரியல அடுத்தது என்ன நான் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இண்டிபெண்டன்ட் சாங். பட் ஒரு விஷயம் எடிட்டிங் போயிட்டு இருக்குது தரமாக. ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் போடுறனோ இல்லை, இங்கே நம்ம ப்ரோமோ எப்போ ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான். அந்த சாங்கோட போஸ்டர் ஆல்ரெடி நான் ரிலீஸ் பண்ணிட்டேன், லூசு ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி போயிருந்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். அந்த சாங் தான் அடுத்தது ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸ்டே டியூன் ஃபார் இட். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.